ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பழைய கேம் பிளேவை தாங்க பார்க்க போகிறோம். அதாவதுன்னா பழைய கேம் பிளேனா இன்னும் ஒரு 10 வருஷம் வருமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு. இப்போ இருக்கிறத விட நான் இந்த அக்கௌண்ட்டை தான் நிறையா யூஸ் பண்ணேன். சில பல காரணங்களால் அந்த அக்கௌண்ட்டு பேன் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த கான்ஃபி ஃபைலுங்க நல்லா ஃபேமஸாக இருக்கும். தேவையில்லாமல் ஃபஸ்ட் டைம் அதை போட்டு யூஸ் பண்ணி ஐடியா பேன் ஆக வச்சுட்டேன். ஆனால் இந்த ஐடி மட்டும் மறக்கவே முடியாது. இந்த ஐடி திரும்பி அவங்க பேன்லேருந்து எடுத்து விட்டாலுமே இப்போ வச்சுக்கிற ஐடி விட்டுட்டு இதில் தான் போய் விளாடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த ஐடி பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டாப் மேல் வந்தோடனே அந்த ரிட்டர்ன் வந்தப்போ எடுத்தேன்னா அது அப்படியே மெமரிஸாக ஆயிடுச்சு. இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போனாலும் என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. போயா ஆப்பு தெரியுமா, ஆதி காலத்தில் இருந்த இந்த ஆப்பு, அதில் பார்த்தீங்கன்னா போட்ட கேம் பிளே இதுதான். என்னென்னவோ பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா காமெடிக்காண்டி இது பண்ணி வச்சுருந்துருப்பேன். உள்ளக்கே போகாமல் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சேவ் ஆயிருந்துச்சு. என்னடா அந்த வீடியோலாம் இல்லைன்னு பார்த்தா இருக்குது. இதில் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் கேம் பிளே மட்டும் பாருங்கள். அப்போ இருந்ததெல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு ஆளுகளை பாருங்கள், 2 பேர் தான். மித்தவங்களாம் யாருன்னே தெரியாது. பூரா பேருங்க மங்கி சங்கின்னு வச்சுருக்கானுங்க. இது நம்ம அண்ணன் தான் CR7ங்கிறது. ராவணனுங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒரு அக்கௌண்ட்டு சாமி சாம்ராய் இதை வச்சு ப்ளூ லாக் பண்டல் போட்டு விளாடுவேன். அவரோட ஐடி தான் அது. அவர் அப்பையிலேருந்து அவர் என் கூட தான் இருக்கார். சரி ஒரு மேட்ச் போகலாமே அப்படின்னு லைவ் போடலாமேன்ட்டு போட்டு விடுவேன் இந்த அன்னைக்கு. அதில் ஒரு காமெடியை பாருங்கள். எதுக்கு இந்த இது பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய இது ஞாபகத்தான் இருக்குன்னுலாம் கிடையாது. அப்போ அந்த டோக்கன் 3 கொடுப்பானுங்க போயா பாஸில் லைவ் போட்டால், அதுக்காண்டி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ என் செல்லு பார்த்தீங்கன்னா வெறும் 4GB RAM தான். அப்படிங்கிறப்ப லேகு பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சு எடுத்துடும். அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், வீடியோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம கேவலமாக இருக்கும். எதுவும் மட்டும் நினச்சிடாங்க, ஜஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க, அதை மணிக்கு மட்டும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பேஜ் 2.0 ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து போட்டிருந்தேன். லாபியை பாருங்கள், என்ன லாபி விட்டுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். பழைய லாபி ஓடு பாட்டு மேட்ச் கனெக்ட் ஆகிற லைவ் நேரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியில் போட்டு போயிட்டேன். பழைய அதுக்கும் இந்த லாபியெல்லாம் எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்க, அந்த பண்டல் நம்மளுக்கு மாறிக்கலாம், அந்த மணிக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் நான் சுற்றினேன். இந்த ஃபிஸ்ட்டு வரைக்கும் மட்டும் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அப்போல்லாம் டைமண்ட் எதுவும் கிடையாது. அப்படின்னாப்பில் அப்போயே பாருங்கள் போட்டு வச்சுருந்துருக்கேன். தேவையில்லாமலாம் டைமண்ட் எடுத்து வச்சுருந்துருக்கேன். சரி ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே என்னதான் நடக்கணும் பார்ப்போம். அந்த கிந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா நைன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வடக்கு நண்பர்கள் விரும்பலே வாங்கினாங்க. ஆனால் வீடியோவில் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் நினைக்கேன். சரி பார்க்கலாம். நயனேன்னு ஓடாமல வாய்ஸில் கொடுக்காம இருந்தா சரி. அங்கே பாருங்க பவுண்ட்ரி டோக்கனு, பவுண்ட்ரி டோக்கன்லாம் வச்சுருந்துருக்கேன். பவுண்ட்ரி டோக்கன் ஏன்னா ஃபிஸ்ட் அந்நேரம் பேட்டரி பழைய மாணிக்க இறக்கி விட வரைக்கும் கூட அடிக்க சூப்பராக இருக்கும். பவுண்ட்ரி டோக்கன் போட்டு ஃபிஸ்ட் போட்டோம்னா கன்று கிடைக்கும். ஐயோ, அந்த கிந்திக்காரங்க வேறு இந்த வீடியோவில் கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், அங்கே சொல்லி வாயம் இல்லை. அந்த கிந்திக்காரையை மைக்க போகிற அமர்த்தி விட்டேன் வீடியோவில். லைவ் போடுனாப்புல ட்ரிபிள் நினைச்சுமா பிங்க்கு பிச்சுக்குது. சரி இருக்கட்டும், நோப்பு மேட்ச் தானே, எங்கே இறங்குறேன் பாருங்க. இப்போ அப்படியே பெரிய இதுக்குனாட்டு தான் பீக்கு தான் இறங்குவேன். செம காமெடியாக இருந்துச்சு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ இந்த இதெல்லாம் பண்ண முடியலைங்கிற மணிக்கு ஆயிடுச்சு. அந்த செட்டிங்ஸ் அந்த வச்சுருக்கேன் பாருங்க, நான் கஷ்டம் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்கேங்க. டோக்கன் பார்த்தீங்களா, ஒரு டோக்கன் கிடைக்கிறாப்புல இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் தூக்கி நிறையா டோக்கன் கிடைக்கிறாப்புல கொடுத்துருக்காங்க. ஒத்த டோக்கன் தான். இதெல்லாம் வந்த புதுசு அந்த டோக்கன்ஸு. அடுத்து அந்த ரிக்வெஸ்ட் புக் பண்ணுறது பாருங்கள். எத்தனை நாள் ஆனால் அந்த பீக்கில் அந்த இதில் மட்டும் மாட்டிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த இடத்துலலாம் வந்து இறங்கி ஆடி எத்தனை நாள். சரி பாட்டு மேட்ச்சு அடிக்கிறப்ப பொறுமையாக பாருங்கள், என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். பாட்டு மேட்ச்னாலுமே நான் பாட்டு தான். அப்போ ஏன்னா லைவ் போடுறேன்னா செல்லு பாருங்கள் லேக உங்கள் பாருங்க ஊக்காங்க போட்டுக்கிட்டே அடிக்க பாருங்க. ஐயோ பக்கு பூரா அட்டி அந்த டவுன் ஆகிற சிம்பிளை பாருங்க, செம்மையாக இருக்கும். அதெல்லாம் இப்போ தான் மிஸ் பண்ணுறோம். இப்போ தான் கலதை பூரம் கொண்டு வந்து ரொம்ப கேவலமாக்கிட்டாங்க. இவன்ட்டெல்லாம் எதுக்கு அப்டேட் கட்டும். அந்த வீடு ஞாபகத்தில் இருக்கா. இப்போ நான் சுட்டு அந்த க்ரீன் கலர் வீடு பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். இந்த இடம் அடுத்து இந்த மண்டப வீட்டில் அந்த ஒரு உட்காரதுக்கு ஒரு பெட்டி இருக்கும். அதிலலாம் உட்காந்து நம்ம என்ன சர்வேவா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துலலாம் விளாட்றது அவ்வளோதான். அது பாசிட்டிவ் மணிக்கு எல்லாம் போச்சு. வீடியோ குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது. எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு பாருங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள இந்த இது கில் எடுத்துகிட்டு இந்த இன்னொரு காமெடினால இந்த பாட்டு மேட்ச்லேயும் கூட நான் அவுட் ஆயிடுவேன். ஏன்னா பிங்க் எகுரும்.
அப்படிங்கிறப்ப பாருங்க ஒரே குத்து ஃபிஸ்ட் பவர் வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ ஐயோ இதே கஷ்டமே, எல்லாம் அதே தான் வச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு நான் பேக்லலாம் ஜம்ப் அடிக்கிறேன். அது ஏன்னு தெரியல. பேக் ஜம்ப்லாம் அப்போல்லாம் செம்ம இதாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? லேண்ட்மைன் பார்த்தீங்கன்னா சரசரன்னு ஒரு வீட்டுக்குள்ளே ஏறுவான், லேண்ட்மைன் வச்சிருப்பான், டப்புன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஜம்ப் அடிப்பான், வெட்டிக்க டமார்னு. அதை பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்க பாட்டு மேட்சிங் போயிட்டு இங்கே பாருங்க என்ன பாடு பட்டுறேன்ட்டு. அதுவுமே இதில் இன்னொரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டேன், பாட்டுங்கிட்ட அடியாகி டவுன் ஆகிட்டேன். சரி விடுங்க, அது வேற விஷயம், நம்ம பாட்டு தான். இப்போ பாருங்க என்னை அடிச்சு கொண்டுட்டாங்களா, ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இது அப்போ இருந்தது. அப்படி இப்போ தானே இந்த ரிவைவ் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ ரிவைவ் எதுவுமே கிடையாது. தோத்தது தான். உட்காந்து பெட்டியில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் டீம்மேட் பூரா இருந்தாங்க. அங்கே பாருங்க ரெட் கலர் 1000 பேரெல்லாம் இருக்குது. இப்போதான் பூராத்துக்கும் ஆப்பு. எதுக்குடா அப்படிலாம் பண்ணுறீங்கிற மணிக்கு இருக்குது. சரி இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் 1000 பேர் கிட்ட இருந்தால் ஒரே அடி தான் டமார்னு. டீம்மேட்டுக்கும் சரி யாருக்குனாலும் சரி. பாருங்க ஸ்பெக்டேட் பண்ணதுலன்னு அமர்த்தி போட்டுருவேன், வெளில வந்துடுவேன். சரி ஓகே கைஸ், இன்னொரு இதே மாணிக்க ஒரு மெமரபுளாக ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். பார்க்கலாம் கைஸ், பாய்.